பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துவது ஒட்டுமொத்த தமிழக வளர்ச்சிகளை பாதிக்கும் என்று கூறி திமுக இந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளது. ஆனால் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்திருப்பதன் பின்னணி என்ன தெரியுமா? இது குறித்து நமக்கு முக்கிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அந்த வகையில் சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நிகழ்ந்த முக்கிய சந்திப்புக்கு பிறகு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் நிகழ்த்திய அதிரடி அறிவிப்புகள் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இன்றைய தினமும் முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் மற்றும் மாநகர நகராட்சி பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்ற மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவித்துள்ளார். அத்துடன் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தவேக அரசால் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அதிரடி அறிவிப்புக்கு திமுக தரப்பில் உடனடியாக எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் தொழில் வளர்ச்சிகளையும் எலக்ட்ரானிக்ஸ் பெருக்கத்தையும் சுட்டிக்காட்டி இந்த விமான நிலையம் பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசிய தேவை என்று தங்கம் தென்னரசு ஆணித்தரமாக சொல்லியுள்ளார். இந்த திட்டம் கைவிடப்படுவது ஓசூர் விமான நிலைய இழப்பை போல மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு இன்னொரு பெரும் பின்னடைவாக மாறும் என்பதுடன் திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்ற காரணத்துக்காக இந்த திட்டத்தை ரத்து செய்வது பொருளாதார வளர்ச்சிகளை தடுக்கும் என்றும் தங்கம் தென்னரசு எச்சரித்துள்ளார். ஆனால் நேற்றைய தினம் மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்ததுமே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற துவங்கிவிட்டார் முதலமைச்சர் விஜய் என்று தவேகவினர் பிரச்சாரம் செய்ய துவங்கிவிட்டனர். இருந்தாலும் இதில் பரந்தூர் திட்டம் கைவிடப்படும் என்கின்ற அறிவிப்புதான் அரசியல் ரீதியாக உற்று கவனிக்கப்பட்டும் வருகிறது. அதாவது தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சமீபத்தில் மாமல்லபுரம் வந்திருந்தார் அமித்ஷா. அவரையும் விஜயும் வரவேற்றார். அந்த சந்திப்பில் நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக பேசப்பட்டதாம். அதில் ஒன்றுதான் பரந்தூர் விமான நிலைய திட்டம். அமித்ஷாவிடம் விஜய் பேசும்போது இந்த திட்டத்தை கைவிடுவதாக இருக்கிறோம், இதை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என ஆரம்பித்து அதில் தனக்குள்ள சிக்கல்களையும் விவரித்ததுடன் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு புதிய இடம் ஒதுக்குகிறோம் என்றெல்லாம் சொல்லியுள்ளார். இது தொடர்பாக சில புள்ளி விவரங்களையும் அமித்ஷாவிடம் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவைகளையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா சில விளக்கங்களையும் கேட்டிருக்கிறார். உடனே விஜயும் சில பதில்களை தந்து இந்த திட்டத்தை கைவிட நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என மீண்டும் கேட்டுள்ளார். அதற்கு அமித்ஷா பார்க்கலாம் என பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் உறுதி தரவில்லையாம். இருந்தாலும் இதுவே நமக்கு தந்த கிரீன் சிக்னல் என்பதாக விஜய் எடுத்துக்கொண்டார். இந்த பின்னணியில்தான் இன்றைய தினம் இந்த திட்டத்தை கைவிட முடிவு செய்து பேரவையில் அறிவித்தார் முதல்வர் விஜய் என ஆலோசகர்களுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்தும் வருகிறார்கள். ஒருவேளை இந்த திட்டம் சாத்தியமானால் அது விவசாயிகளின் நீண்ட கால போராட்டத்திற்கு வெற்றிகளை தருவதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் நிலமும் பாதுகாக்கப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகவே பார்க்கப்படும். அல்லது இது சாத்தியமாகாவிட்டால் ஆளும் கட்சியின் குற்றச்சாட்டுகளின்படி தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் பாதிக்கப்படுவதோடு மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இது பின்னடைவாகவும் மாறக்கூடும். இது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுகவிற்கு 47 சீட் கொடுத்தது தப்பு என்று மக்கள் நினைக்கிறார்களா? மக்கள் மனதில் விஜய் மீதான மரியாதை கொஞ்சம் கூட குறையவில்லை. எதிர்க்கட்சிகள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறது என்றுதான் யோசிக்கிறார்களா? இப்படியே போனால் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியே இல்லாமல் போய்விடும் நிலைமை வருமா? விஜய் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அவருடைய ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு உள்ளது என்பது தொடர்பாக வெளியாகியுள்ள கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. சமீபத்தில் பல்வேறு தரப்பு மக்களிடம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கருத்து கணிப்பின் தகவல்களை பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்தார். அதன்படி விஜய்க்கு வாக்களித்துவிட்டு தற்போது வருத்தப்படுகிறோம் அல்லது தவறு செய்துவிட்டோம் என்று கூறியவர்கள் யாரும் இல்லை என அந்த தகவலில் கூறப்படுகிறது. புதிய அரசு என்பதால் மக்கள் உடனடியாக தீர்ப்பு வழங்காமல் அதன் செயல்பாடுகளை கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக விஜய் தலைமையிலான அரசுக்கு மக்கள் மத்தியில் உருவாகியுள்ள எதிர்பார்ப்பு இன்னும் குறையவில்லை என்றும் அந்த கருத்து கணிப்பு தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு புதிய அரசு பதவியேற்ற உடனே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது சாத்தியமில்லை என்பதால் குறைந்தபட்சம் 1 வருட கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற மனநிலையும் மக்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆட்சி நிர்வாகம், திட்டங்களை செயல்படுத்தும் வேகம், அதிகாரிகளின் செயல்பாடு, மக்களுடன் அரசின் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மக்கள் தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 3 மாத ஆட்சியை மட்டும் வைத்து விஜய் அரசின் முழுமையை செயல்பாட்டு மதிப்பிட முடியாது என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது.
இதனிடையேதான் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தற்போதைய அரசியல் நிலை குறித்தும் இந்த கருத்து கணிப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தங்களுடைய அரசியல் செல்வாக்கில் பின்னடைவை சந்தித்து வருவதாக விமர்சிக்கப்படும் எதிர்க்கட்சிகள் புதிய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் உடனடியாக விமர்சிப்பது மக்களிடையே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தும் வெளியாகியுள்ளது. புதிய ஆட்சிக்கு தேவையான கால அவகாசத்தை வழங்காமல் தொடர்ந்து குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுவது அரசியல் ரீதியாக பயனளிக்காது என்றும் சிலர் கருதுகின்றனர். குறிப்பாக மக்களின் அன்றாட பிரச்சனைகளை முன்வைத்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு பதிலாக அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது மக்களிடையே அதிருப்திகளை உருவாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு அரசாங்கத்தின் மீது மக்கள் முழுமையாக அதிருப்தியடைந்து எதற்காக இந்த அரசுக்கு வாக்களித்தோம் என்ற கேள்வியை எழுப்புவதற்கு பொதுவாகவே சில காலம் தேவைப்படும் என்பதும் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவே உள்ளது. நிர்வாகத்தின் செயல்பாடுகள், தேர்தல் வாக்குறுதிகளின் நிறைவேற்றம், வேலைவாய்ப்பு, விலைவாசி, சட்டம் ஒழுங்கு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் மக்கள் அனுபவிக்கும் மாற்றங்களின் அடிப்படையில்தான் இறுதியில் அரசின் மீதான மதிப்பீடு உருவாகும். எனவே 3 மாதங்களிலேயே விஜய் அரசின் சாதனை அல்லது தோல்வியை தீர்மானிப்பது அவசரமான முடிவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் எடுக்கும் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அவர்களுக்கே சாதகமாக அமையும் என்று கூற முடியாது. குறிப்பாக நீண்ட கால அரசியல் வரலாற்று கொண்ட கட்சிகள் புதிய அரசின் ஆரம்ப காலத்தில் பொறுமையுடன் செயல்பட்டு மக்களின் பிரச்சனைகளை மையமாக வைத்து அரசை விமர்சிப்பது அவசியம் என்ற கருத்தும் அரசுக்கு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதிய அரசுக்கு எதிரான அதிருப்தியை உருவாக்குவதற்கு பதிலாக அந்த அரசுக்கே அனுதாபத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பும் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் விஜய் அரசுக்கு எதிரான அதிருப்தி இதுவரை பெரிய அளவில் வெளிப்படவில்லை என்ற கருத்து கணிப்பு தகவல் உண்மையாக இருந்தால் அது ஆளும் தரப்புக்கு முக்கியமான அரசியல் பலமாக அமையும். அதேவேளை இந்த தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்து கணிப்பை அடிப்படையாக கொண்டவை என்பதால் அவற்றை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களின் இறுதியான மனநிலையாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வரும் மாதங்களில் அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு செயல்படுத்துகிறது, மக்கள் எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறது என்பதுதான் அதன் எதிர்கால அரசியல் நிலையை தீர்மானிக்கும். அதே போலதான் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மக்களின் மனநிலையை மாற்றக்கூடிய முக்கிய காரணமாகவே இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் முன்னணி ஊடகம் எடுத்த சர்வே முடிவில் விஜய்க்கு ஓட்டு போட்டது தவறு என்று மக்கள் நினைக்கிறார்களா, திமுகவிற்கு 59 சீட் கொடுத்தது தப்பு என்று மக்கள் நினைக்கிறார்களா, அதிமுகவிற்கு 47 சீட் கொடுத்தது தப்பு என்று மக்கள் நினைக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வந்தது. இதற்கான சர்வே வெளிவந்ததுதான் தற்போது மிகப்பெரிய பேசும் பொருளாகி வருகிறது. இதனால் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமா, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் என்பது முக்கியமான வாக்குறுதி. அதை நிறைவேற்றும் பட்சத்தில்தான் விஜய் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளார்களா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் வெளிவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, 3 மாத தமிழக வெற்றி கழகம் ஆட்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.